நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மது ஒழிப்புங்கிற பேரில் நம்ம மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசை குறைச்சி விடுறதும், நம்ம தமிழ்நாடு அரசு இல்லை உங்கள் ஸ்டேட்டில் தான் அங்கே மது இருக்குங்க மாற்றி நம்ம குறைச்சி விட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. இந்த மது ஒழிப்பு என்னென்னா, இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக தடை செய்யலாம். இந்தியா முழுவதுமே தடை செய்யலாம். எப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47வது விதியின்படி, அதாவது மக்கள் இருக்காங்களா, இந்த நாட்டு குடிமக்களோட உணவின் தரம், அதாவது உணவின் தரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவது மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துவது, அதாவது சுகாதார நலத்தை மேம்படுத்துவது அரசின் தலையாய கடமை, முக்கியமான கடமைன்னு சட்டம் சொல்லுது. அந்த உடல் நலத்தை மேம்படுத்த, சுகாதாரத்தை மேம்படுத்துங்க ஒரு வரி இருக்குல்ல, அதை கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதுமே மதுவை தடை செய்யலாம். மது ஒழிப்பு சட்டத்து மூலமே கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம மாநில அரசும் அதை நம்ம தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தின்படி கொண்டு வரலாம். சட்டத்தை மதித்து 2 அரசாங்கமும் அந்த சட்டத்துப்படி அதை கொண்டு வரலாம். ஆனால் 2 அரசாங்கமும் செய்யலை. அது என்ன காரணம்னு தெரியல. இதுக்கு முன்னாடி மது ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவும் அமல்படுத்தலை. அது நம்ம தமிழ்நாடு அரசு அமல்படுத்தலை, இந்தியாவிலையும் அமல்படுத்தலை. இப்படி சட்டத்து மூலமாக மது ஒழிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.